மழை எச்சரிக்கையொட்டி சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கரியாப்பட்டினம் ரயில் நிலையத்தை சுற்றிலும் நீர் சூழ்ந்துள்ளது. 4 நாட்களுக்கு மேலாகியும் மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்பதால் பயணிகள் ரயில் நிலையத்திற்கு செல்ல முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தாழ்வாக செல்லும் மின்சார வயர்கள் தேங்கிய நீரில் விழுந்தால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதோடு இரவு நேரங்களில் விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் இருக்கும் என்ற அச்சத்திலும் பயணிகள் உள்ளனர். மழை நீரை உடனடியாக வடிய வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் கனமழையால் நீரில் மூழ்கின. மழை ஓய்ந்து 4 நாட்களுக்கு பிறகும் தண்ணீர் வடியாததால் பயிர்கள் அழுகி வருகின்றன. இதையடுத்து வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து கணக்கெடுப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். கடந்த முறை நிவாரணம் முறையாக கிடைக்கவில்லை என கூறி விவசாயிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக ஏக்கருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அணைக்கட்டு பகுதியில் உள்ள தடுப்பணை நிரம்பியுள்ளது. பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து கொசஸ்தரை ஆற்றில் நீர் திறக்கப்பட்டதால் தடுப்பணையில் தண்ணீர் சீறிப்பாய்ந்து செல்கிறது. பாதுகாப்பு கருதி அணைக்கட்டு பகுதியில் பொதுமக்கள் குளிப்பதற்கும் துணி துவைப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அணைக்கட்டில் யாரும் இறங்காமல் இருப்பதை உறுதி செய்ய அங்கு காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. தடுப்பணையில் நிரம்பும் நீர் சோழவரம் ஏரி மற்றும் கடலுக்கு செல்கிறது. சென்னையை அடுத்த ஆவடியில் உள்ள 570 ஏக்கர் பரப்பளவை கொண்ட கோவில் பதாகை ஏரி தொடர் கனமழையால் நிரம்பி கலங்கள் மற்றும் கால்வாய்கள் வழியாக தண்ணீர் பெருகிறது ஓடுகிறது. வெளியேறும் வெள்ள நீருடன் பாம்புகள் மற்றும் விஷப்பூச்சிகள் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டது. ஆவடி செங்குன்றம் பிரதான சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை வில்லிவாக்கத்தில் செட்கோ நகர், பலராமன் தெரு, நேரு நகர் மற்றும் வள்ளிமாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி உபரிநீர் வெளியேறுவதால் இப்பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருள் சூழ்ந்த நிலையில் கால்வாய்களிலிருந்து விஷப்பூச்சிகள் வீடுகளுக்குள் புகுவதால் குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் உள்ளனர். மாநகராட்சி பணியாளர்கள் மின் மோட்டார் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டாலும் அதிக திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்தி துரிதமாக தண்ணீரை வெளியேற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ராயகிரி பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலங்கட்டி மழை பெய்தது. கடந்த 1 வாரமாக வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென ஆலங்கட்டி மழையும் அதைத் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு கனமழையும் பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. டிட்வா புயலால் பெய்த கனமழை நின்று 5 நாட்களாகியும் கிராம சாலைகளிலும் சாகுபடி வயல்களிலும் தேங்கிய மழைநீர் வடியாததால் வேதாரண்யம் அருகே உள்ள தகட்டூர் கிராமம் தனி தீவாக மாறியுள்ளது. வடிகால் ஆறான முள்ளியாற்றில் வெங்காய தாமரை செடிகள் அகற்றப்படாததாலும் மதகுகள் சரியாக பராமரிக்கப்படாததாலும் 2000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி வருகின்றன.
இதனை ஆய்வு செய்ய வந்த நீர்வளத்துறை ஆய்வாளரை கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த வெண்ணாறு உதவி செயற்பொறியாளர் மதியழகன் ஆற்றில் பழுதடைந்த மதகுகளை அகற்றவும் இயந்திரம் மூலம் வெங்காய தாமரை செடிகளை நீக்கவும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததையடுத்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் வயல்களில் தேங்கிய தண்ணீர் வடிவதில் தாமதம் ஏற்பட்டதால் நீரோட்டத்தை தடை செய்யும் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை நீர்வளத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். துள்ளானாறு, கோரையாறு, வளவன்னாறு, முள்ளியாறு உள்ளிட்ட பல ஆறுகள் மற்றும் வடிகால் வாய்க்கால்களில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரைகள் போர்க்கால அடிப்படையில் அகற்றப்பட்டு வருகின்றன. மாவட்டம் கடமலைக்குண்டு மூல வைகை ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி கோயில் அருகே 2500 அடி உயரமுள்ள சிவன்மலை உச்சியில் நிறுவப்பட்ட பெரிய கொப்பரையில் 300 லிட்டர் நெய், 170 லிட்டர் தீப எண்ணெய், 480 மீட்டர் காடா துணியை கொண்டு தீபம் ஏற்றப்பட்டது. மாவட்டம் போடிநாயக்கனூர் பரமசிவன் மலை கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. இதையொட்டி 115 கிலோ எடை கொண்ட திரி, 702 லிட்டர் நெய் மற்றும் நல்லெண்ணெய் கொண்டு கொப்பரையில் தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து சிவபெருமானுக்கு 18 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் திருக்கார்த்திகை தீபம் மற்றும் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. முருகனின் 3ஆம் படை வீடாக கருதப்படும் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் சண்முகர், வள்ளி தெய்வானை, சின்னகுமாரசாமி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் கோயிலின் 4 மூலைகளிலும் தீப விளக்கு ஏற்றப்பட்டது. தொடர்ந்து மலைக்கோயிலில் உள்ள தீபஸ்தம்பத்தில் திருக்கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்ட பின்னர் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வு நடந்தது. முருகனின் 5ஆம் படை வீடான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி வெள்ளிமயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் எழுந்தருளி வீதிகுலா வந்து அருள் பாலித்தார். இதையடுத்து கோயில் வடக்கு பகுதியில் சொக்கப்பனை ஏற்றப்பட்டதை அடுத்து மலைக்கோயில் எதிரே உள்ள பச்சரிசி மலையில் வான வேடிக்கையுடன் மகாதீபம் ஏற்றப்பட்டது. அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு கோயில் உச்சியில் உள்ள தீபத்தூணில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் தங்கமயில் வாகனத்தில் முருகப்பெருமான் வீதி உலா வந்தபோது சொக்கப்பனைக்கு பூஜை செய்யப்பட்டு கொளுத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை திருவிழாவையொட்டி திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தரிசிக்க பக்தர்கள் குவிந்தனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக இந்து முன்னணியினர், காவல்துறையினர் இடையே நேற்று தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பாதுகாப்பு கருதி திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். சபரிமலை சீசன் காரணமாக ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இந்நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லக்கூடிய பாதையில் தடுப்புகள் அமைத்து காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் தர்காவுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.
சென்னையில் பெய்த கனமழையின் காரணமாக விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையத்தின் கார் பார்க்கிங் பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. வாகன நிறுத்துமிடம் முழுவதுமாக தண்ணீரால் நிரம்பியுள்ளதால் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டன. நீர் வடியாததால் விம்கோ நகர் மெட்ரோவின் 4 சக்கர வாகன நிறுத்துமிடம் மூடப்பட்டிருக்கும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் பெய்த கனமழையால் சாலைகள், தெருக்கள், குடியிருப்புகள் என பல பகுதிகள் வெள்ளக்காடாகின. இதில் மீஞ்சூர் வட்டார கல்வி அலுவலகத்திற்குள்ளும் மழைநீர் புகுந்தது. மீஞ்சூர் ஒன்றியத்திற்குட்பட்ட 146 பள்ளிகளின் ஆசிரியர்களின் பணி பதிவேடுகள் மற்றும் கல்வி ஆவணங்கள் நீரில் நனைந்து சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். ஆவணங்களை பாதுகாக்கும் பணியிலும் தேங்கிய நீரை வெளியேற்றும் பணியிலும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பழமையான இந்த கட்டடத்தை மாற்றி புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.